राजराजेश्वरी महा त्रिपुर सुंदरी ललिता भट्टारिका भजे भजे कैवल्यम् आशु देहि मां पाहि श्री राजराजेश्वरी भजे आराधयामि सततं गं गणपतिं सौः शरवणम् अम्मां सौः त्रैलोक्यम् ऐं क्लीं सौः सर्वाशां ह्रीं क्लीं सौः संशोभनम् ऐं क्लीं सौः सौभाग्यं श्रीं क्लीं सौः सर्वार्थं क्लीं क्लीं सर्वरक्षां क्लीं श्रीं सौः रोगहरं श्रीं सकलरीं ह्सौः सर्वसिद्धिं कीलह्रीं सकलह्रीं सकलह्रीं श्रीं सर्वानन्दं श्रीनाथानन्द गुरुपादुका पूजये सदा चिदानन्द नाथोऽहं लीलया वैश्रवण विनुत धनिनी गणपति गुरु गुह जननी निरतिशय शुभ मंगलां मंगलां जय मंगलां श्री राजराजेश्वरी भजे। संपूजकानां परिपालकानां यतेन्द्रियाणां च तपोधनानां देशस्य राष्ट्रस्य कुलस्य राज्ञां भगवान् कुलेशः नन्दन्तु साधक कुलान्यभिमादिसिद्धाः शापाः पतन्तु समद्विषयोगिनीनां साशां भवीश्वरतु कामि ममाप्यवस्था यस्यां गुरोश्चरण पंकजमेव लभ्यं शिवाद्यवनिपर्यन्तं ब्रह्मादिस्तंभ संयुतं कालाज्ञानि शिवान्तं च जगद्यज्ञेन तृप्यतु जगद्यज्ञेन तृप्यतु जगद्यज्ञेन तृप्यतु। देवनाथ गुरो स्वामिन् देशिक स्वात्मनायक त्राहि त्राहि कृपा सिन्धो
पूजां पूर्णतरां कुरु। ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மாத்ரே நமஹ. அம்பாளுடைய கருணை, ஒரு நாள் ஆக்கூடிய அனுகிரகம், பாராகிய நவராத்திரியினுடைய முதல் நாள் பாராயணம் பூஜை எல்லாம் நன்றாக நடந்தது. சுவாமிகளும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அதாவது நல்ல காரியங்கள் நிறைய இடங்கள்ல நன்றாக நடந்துட்டு இருக்கு. பகவான்கிட்ட என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணணும்னா, எனக்கும் அந்த நல்ல காரியங்கள்ல கலந்துட்டு தரிசனம் பண்றதுக்கு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னுதான் பிரார்த்தனையே பண்ணணும். நீங்க ஒரு காரியத்தை தனியா எடுத்து செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி அதை நடத்திட்டே இருக்க. ஆனால் நம்ம அந்த காரியத்துல பங்கெடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதோட சேரக்கூடிய ஒரு பழக்கத்தை பகவான் நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணணும். உலகத்துல எத்தனையோ விதமான கிரந்தங்கள்லாம் இருக்கு. வியாசர் 18 புராணங்கள் எழுதியிருக்கார். இதிகாசம் மகாபாரதம், ராமாயணம், அதுக்கு மேல ஸ்ரீமத் பாகவதம் எல்லாம் விசேஷமாக அவர் எழுதியிருக்கார். அதுக்கு மேல மகான்கள்லாம் சுவாமிய உபாசனை பண்றதுக்காக நிறைய இந்த நாதோபாசனா மூலமாக நிறைய பஜனைகளையும் கீர்த்தனங்களையும் நிறைய நமக்கு கொடுத்திருக்கா. ஆனா இதுல எல்லாம் என்ன ஒரு கஷ்டம்னா, இது பெரிய ஒரு சமுத்திரம். நம்ம இதுல எதை எடுத்துக்கிறது, எதை விடுறது, எப்படி பண்றதுங்கிறது சமுத்திரத்துல இறங்கியாச்சுன்னா அந்த கதை மாதிரி. இறங்குறதுக்கு முதல்ல கஷ்டம், இறங்கின பிறகு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் கஷ்டம். இதைத்தான் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அபராத சகஸ்திராணி இதுல ரொம்ப அழகா சொல்லுவார். அபராத சகஸ்திராணி கிரியந்தே அகர்நிஷம் மயா தாசோ மிகுதி மாம் மத்வா சமஸ்த பரமேஸ்வரி. நித்தியம் காலையிலயும் ராத்திரியும் பகல்ல இருக்கிற நேரத்துல தப்பிதம் பண்றதுக்கே எனக்கு நேரம் சரியா போயிடுச்சு. இதுக்கு மேல நான் உன்னை எங்க ஆராதனை பண்றது? ஆனா நீ என்ன தாசனாக நீ எடுத்து, நான் பண்ற காரியங்கள்லாம் உனக்கு தாசம் பண்ணதாக நீ எடுத்து. நீ அப்படி எடுத்துட்டேன்னா எனக்கு நிறைய பலன்கள்லாம் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்கு உன்னை பூஜை பண்ண தெரியாது. அவாகனம் நஜானாமி நஜானாமி விசர்ஜனம் பூஜாம் செய்வன ஜானாமி சம்யதாம் பரமேஸ்வரி. எனக்கு ஒரு காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆவாகாமி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆவாகனாதி சோடசோபச்சார பூஜைகள் பண்றோமே, ஆரம்பிச்சு எப்படி வச்சு முடிக்கிறதுங்கிறது எனக்கு அது தெரியாது. அதை தவிர இன்னொரு கஷ்டம் என்ன இருக்குன்னா, நான் போய் பஜனையில உட்கார்ந்துட்டேன்னா அவ ஒரு அடி எடுத்து பாடினா அதை எடுத்து பின்னால பாடக்கூடிய ஒரு தகுதி கூட எனக்கு கிடையாது. அந்த சுருத்தியோட அந்த தாளத்தோட 4 பேரை சேர்ந்து அதை சொல்லக்கூடிய அந்த திறமையும் நான் வளர்த்துக்கல. ஆனா சில பேருக்கு என்ன பண்ணுவான்னா, காரியங்கள்லாம் பண்ணாட்ட கூட முடிவுல அழகா நன்னா பரிமளிச்சுன்னா பரமாறி எல்லாருக்கும் வேணுங்கிறதெல்லாம் கெட்ட வெத்தலமா கொடுத்து இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி சுவாமி ரூம் எல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் விசர்ஜனம்னு பேரு. அதாவது எனக்கு ஆரம்பிக்கவும் தெரியாது, பூஜையை நடத்தவும் தெரியாது, முடிக்கவும் தெரியாது. திருடனை போய் ராஜமொழி முடியும்னு சொல்ற மாதிரி கதை இல்லை. அதனால நான் என்ன பண்ண முடியும்?
நான் ஒரு பிரார்த்தனையை உனக்கு பண்றேன். நான் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்தையுமே நீ பூஜையா எடுத்துக்கோ. என்ன உன்னுடைய தாசனா நீ வச்சுக்கோ. தாசனா வச்சுட்டாச்சுன்னா எனக்கு அதுல என்ன கிடைக்கும்னு கேக்குறியா? உன்னை பூஜை பண்ணி, உன்னை ஆராதனம் பண்ணி, உன்னை சேவை பண்ணி, பிரம்மா விஷ்ணு ருத்ராளுக்கெல்லாம் என்ன பதவி இந்திரனுக்கு கிடைச்சதோ அதை விட பெரிய பதவி எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இது காதால கேட்டிருக்கேன், நடந்தும் நான் பார்த்திருக்கேன். சாதாரண ஒரு நமஸ்காரத்தினாலேயோ இல்லை உன்னுடைய நாமாவ கடவுச்சல நாராயணான்னு சொன்னதுனாலேயோ அவளுக்கெல்லாம் நல்லது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி என்ன அந்த காட்டகரியில சேர்த்துக்கும். நான் பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லல, எனக்கு தெரியாதுங்கிறத சொல்றேன். நீ என்ன பண்ற, என்னையும் ஒரு மனுஷனாக எடுத்துட்டு 4 பேரோட சேர்ந்து வாழக்கூடிய தகுதியையும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தையும் எனக்கு நீயே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடு. இதைத்தான் நம்ம சுவாமிகள் பண்ணி நமக்கு கொடுத்தார். இந்த தேவி மகாத்மத்தை எந்த மாதிரி பாராயணம் பண்ணணும், எந்த மாதிரி பாராயணம் பண்ணி எந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு கொடுத்தார். முதல்ல ஒண்ணே ஒண்ணு கத்துக்கோங்க. கோவில்ல காலம்பரத்துல அபிஷேகத்துக்கு அர்ச்சனைகளுக்கு கொடுத்து எல்லாம் பண்ணினா கூட்டம் வருது எப்ப வரும்னா அந்த பெரிய மணி அடிப்பான். மணி அடிச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும் இப்ப மகாரதி தீபாராதனை நடக்க போறது. தீபாராதனை முடிஞ்சு நமக்கு பிரசாத விநியோகத்துல நம்ம கண்டிப்பா அதுல பங்கெடுத்துக்கலாம். அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சதுன்னா எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும். காலையிலிருந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் கடைசி போனவனுக்கும் அதே பிரசாதம் தான். காலம்ல இருந்து உட்கார்ந்தனும் ஒரே பிரசாதம் தானே. இது நீ என்ன இதுல முக்கியமான விஷயம்னா, இந்த ரோட்ல டிராவல் பண்றவாளுக்கு தெரியும். பாக்கி இடங்கள் எல்லாம் குறுக்க நடுக்கெல்லாம் இஷ்டம் போல லேன் எல்லாம் மாத்திட்டு போலாம். டனல்ல என்ட்ரி பண்ணியாச்சுன்னா அந்த டனல் வெளியில வருந்தா நூல் பிடிக்குமா கரெக்டா போய் வெளியில வந்துடும். இதையும் சுவாமிகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. பாராயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா பார்க்கணும். சூலேன பாகினோ தேவி, இதெல்லாம் சுவாமிகள் நமக்காக பண்ணி கொடுத்தது. இத அவ்வளவு இந்த துர்க்கை உபாசனையில் உள்ள அவ்வளவு கிரந்தங்களை சேர்த்து நம்ம கோவில் போனோம்னா என்ன பண்றோம், ஒரு தடவை தன்னை தெரியாம நம்ம ஒரு பிரதட்சணம் பண்றோம் இல்லையா? பிரதட்சணை என்னத்துக்காக பண்றேன், உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக. சூலேன பாகினோ தேவி, இந்த 4 ஸ்லோகத்தினால ஒரே ஒரு பிரதட்சணம். பிரதட்சணம் பண்ணினதுக்கு அப்புறம் 5 நமஸ்காரம். 5 நமஸ்காரமும் நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமஹா அதுல ஆரம்பிச்சு 5 நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ண உடனே நீங்க மனசுனால நம்பணும், சுவாமி அம்பாள் எழுத்தாமல் இருந்து ஏன்பா நமஸ்காரம் சமர்ப்பித்து உள்ள பண்றியே, உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கிறாருங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரணும். வந்த உடனேயே கேட்கறதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சு விடலாம் பிரார்த்தனைய. அவர் இதுல 6 ஸ்லோகம் தான் பண்ண சொன்னார். சர்வஸ்வரூபேசில ஆரம்பிச்சு அந்த ரோகான சேஷான் 6 ஸ்லோகம் பிரார்த்தனை. நம்ம கூட சேர்த்துட்டு நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்கலாம். சர்வார்த்த சாதிகை பர்மனண்டா சௌக்கியமா இருக்கணும். சர்வமங்கள மாங்கல்யல் ஆரம்பிச்சு சரணாகதினார்த்த ஸ்லோகம், அதுக்கப்புறம் 6 ஸ்லோகம், அதுக்கப்புறம் சர்வபாதா பிரசமனம். திருப்பி நமக்கே ஒரு சந்தேகம், அம்பாள் இவ்வளவு கேட்டோமே, நம்ம எல்லாத்தையும் கேட்டோமா, ஏதாவது மிச்சம் இருக்கான்னு திருப்பி ஒரு தரம் ஆயுள் தேகி தனம் தேகி வித்யாம் தேகி மகேஸ்வரி, அம்மா நீங்க நல்ல ஆயுச கொடு, நல்ல பழைய பணம் கொடு, அதோட அதை சமாளிக்கிறதுக்கு இந்த ஞானம் அந்த வித்தியை நீ கொடு, சமஸ்த மகிழம் தேகி, நான் என்னெல்லாம் ஆசைப்படுறேனோ அதெல்லாம் எனக்கு கொடு. தேகி தேகி தேகினா கொடு கொடுன்னு அர்த்தம். நீங்க பிரத்யட்சமா அம்பாள் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கா,
எப்படி சுவாமி கையில போய் பிரசாதம் நம்ம கொஞ்சம் சக்கரை பொங்கல் கையை நீட்டி வாங்கிக்கிறோமோ அந்த மாதிரி வாங்கிக்கக்கூடிய பாவத்துல உங்க மனசு இருக்கணும். அதுக்கப்புறம் ஒண்ணும் நமக்கு மட்டும்தானே நம்ம கேட்கணும். நமக்குன்னு ஆத்திர குழந்தைகள் நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. உத்ராம் தேயி தனம் தேயி சர்வகாமாம் தேயிமே. எனக்கு குழந்தையை கொடு, சௌக்கியத்தை கொடு, எல்லா விதமான வசதிகளையும் கொடு. நெகிசக்தி மகாமாயே சாமுண்டே முண்ட மாலினி திருப்பி ஒரு தரம் ஆயுராரோக்கியம் ஐஸ்வர்யம் தேகி தேகி நம்மோத்துதேன்னு வெளியிட்டு நீங்க சொல்லிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் பூஜை மல்லியல் மனசுல உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்துல ஸ்ரீமாதாவை சொல்லி அம்பாளுக்கு ஒரு சின்ன ஆரத்தி எடுத்துட்டு முடிவுல எதை சொன்னாலும் சொல்லணும், அவசியம் சொல்லணும். தேவநாத குரு சுவாமி தேசிக சுவாமிநாயகா காயத்ராயி கிருபா சிந்தோ பூஜா பூர்ணதராம் குரு. எப்படி பூஜை பண்ணேனோ, என்ன நைவேத்தியம் பண்ணேனோ, சரியா சொன்னேனோ சொல்லலையோ, அது நீ அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி இதை சொல்லி இதான் பூஜைக்கு உங்களுக்கு லிஸ்ட். பாராயணம் பாராயணத்தை பெருசா பண்றாளா சின்னதா பண்றாளாங்கிறது கிடையாது. ஆனால் பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே கூலேன பாகிதேவல் ஆரம்பிச்சு தேவநாத குரு சுவாமி பண்ணி முடிக்கும். மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பெரிய ஒரு கோவில கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சா என்ன ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம் உங்க மனசுல வரும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க உங்களுக்கு மாத்திரம் கேட்கல, உங்க குடும்பத்துல இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நீங்க பிரார்த்தனை பண்ணி அதே பெரிய காரணம். ஸ்ரீ மாத்திரே நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், சௌக்கியமா இருந்தோம், நன்னா இருந்தோம். நல்ல காரியங்களை கலந்துக்கிறதுக்கு நமக்கு பகவான் அனுகிரகம்.